ஒரு 18, 19 வயசு இருக்கும்போது நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. பஞ்சர் கடை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது 6:30 மணி 7 மணி இருக்கும். போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மைதானம். அந்த மைதானத்துலேருந்து ஒரு சத்தம் வருதுங்க. என்ன பண்ணுறேன், சைக்கிளை தள்ளிட்டு கிரவுண்டுக்குள்ளே போகிறேன். ஆனால் அண்ணன் இறந்துட்ட பிறகு எனக்கு ரொம்ப உலகமே இஷ்டம் இல்லை, அது மாதிரி ஆயிட்டேன். என் வாழ்க்கையே இவ்வளவுதானன்ற நிலைக்கு வந்துட்டேன் பாஸ்டர். அந்த மாதிரி மைண்ட் செட், அந்த சுயநினைவு இல்லாதவளா ஆயிட்டேன், ஒரு மாதிரி ஆயிட்டேன். அண்ணன் எப்பவுமே தூக்கத்துல அண்ணன் வந்து என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். ஏரியாங்க இது. சரி சரி சரி. அவங்கள வந்து போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸ்லாம் வந்து கலாட்டா பண்ணிட்டு, இங்கே நீங்கள் இதே பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி மத மாற்றம் பண்ணலாம் இப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட்டில் பயங்கரமாக ஆச்சுங்க. அதுக்கு பிறகு வந்து இங்கே ஊழியமே பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் நிற்க வச்சாங்க. அவரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் முன் வச்ச காலை நாங்கள் பின் வைக்க மாட்டோம், எங்கள் கர்த்தருக்காகத்தான் நான் வாழ்வேன். சரி. அப்போ நம்ம அவங்க என்ன பண்ண ஓனர் என்ன பண்ணாங்க, எங்கள் பில்டிங் ஒன்றும் காலி பண்ணிவிடுங்க நாங்கள். அப்போ ஆண்டவர்கள் வைராக்கியமாக வந்து நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த பக்கம் போயிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக் காலிங்க நின்றுடுங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூட் ஆட்டோமேட்டிக் நின்றுடும். அவருக்கும் பல பிரச்சனைங்க வந்து அவருக்கு பிசாசில் ஏவுதலாகி அந்த நேரத்துல ஒரு பயங்கர ஒரு பூனை மாதிரி, பயங்கர பூனை மாதிரி, இவ்வளவு பெரிய பூனை பாஸ்டர். இந்த சேனலுக்கும் அந்த சேனலுக்கும் தாவி அதுவை தற்கிறதுக்கு இது பண்ணப்போ ஆண்டவர் சொன்னார். கேட்கும்போது இல்லை சங்கரன்ட்டு ஃபயர்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்போதான் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்து யார் நீன்னு சொன்னோம், என் பேர் சங்கர், இத்தனை வருஷத்துல இந்த கார் நம்பர்லாம் சொல்கிறேன், இத்தனை அம்பாசிடர் கார் நம்பர் இவ்வளோ போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்டில். உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல் ஒன்லி யூடியூப் பிளாட்ஃபார்மில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விதமான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அழகாக நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதே போல் வாட்ஸ்அப் சேனல். ஸோ இந்த வாட்ஸ்அப் சேனலில் நிறைய ஃபோட்டோஸ், பைபிள் வேர்ட்ஸ், நிறைய ஷார்ட்ஸ், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ யூடியூப்பில் வரக்கூடிய நிறைய மிஸ் பண்ண இதெல்லாம் வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சேனலுக்கான லிங்க் கொடுத்துருப்போம், அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒவ்வொரு வீடியோ கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கமெண்ட்டை பின் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். காட் பிளஸ். இருக்கக்கூடிய இந்த நீதிமொழிகள் என்ற புத்தகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே முதல் முறை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 915 வசனங்கள் இருக்குது. இந்த 915 வசனங்களும் பெரியவர் முதல் சிறியவர் வரைக்கும் நன்றாக புரியும் விதத்தில் கையிலே வரையக்கூடிய ஓவியரை கொண்டு கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. இது பல வருடங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணி ஜான் அண்ட் ஜாஸ்மின் ஃபேமிலி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது எல்லார் வீட்லேயும் கிடைக்கணும், எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பேர பிள்ளைகளுக்கும் இது கிடைக்கணுங்கிற விதத்தில் எந்த விதமான லாபம் நோக்கம் இல்லாமல் வெறும் 150 ரூபாயும் ப்ளஸ் 50 ரூபீஸ் கொரியர் சார்ஜ் மூலமாக இதை வந்து கொடுக்குறாங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுடைய நேர்காணலுக்கு, உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்கே ஃபஸ்ட்டு? பிறந்த பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்து. ஓகே. எங்கள் அப்பா அம்மாலாம் ஹிந்துஸு. ஹிந்துக்குள்ளே ரொம்ப வைராக்கியமான ஒரு குடும்பம் எங்களுக்கு. ஹிந்துனா அவங்க என்ன, அப்பா என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? அப்போ வந்து இது கான்ட்ராக்ட் வேலைங்க. ஓகே. கூட அவங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க 4 பேர். 2 சிஸ்டர் 2 பிரதரு. நீங்கள் எப்படி சின்ன வயசில் வளரும்போது பொருளாதாரம்லாம் எப்படி இருந்துச்சு? உங்கள் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமான குடும்பம் தாங்க. ஓகே ஓகே. அப்போ போயிட்டு கான்ட்ராக்ட் பண்ண தான் இது. சரி. அப்படின்னா நான் சின்ன வயசு இருக்கும்போது 6 வயசு இருக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. ஓகே. ஓ அப்படியா? ஆமாம்மா. 12 வயசுல இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு. எங்கள் பெரிய அக்காவும் தாய் மாமா தான் அவர். எங்கள் சிஸ்டர் அவர் மேரேஜ் பண்ணிட்டு அவர் தான் என்னை படிக்க வச்சிருந்து மற்ற எல்லா காரியம் பண்ணது அவர் தான். அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுடைய அம்மா இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருந்தது? அக்கா வந்து பெரிய அக்கா வந்து என்ன தாய் மாதிரி என்ன பார்த்து அவங்க பார்த்து. மாமா வந்து அப்பா மாதிரி பார்த்துக்குவாரு. சரி. பட் சின்ன வயசுல வளரும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? கடவுள் நம்பிக்கைலாம் எப்படி இருந்தது? கடவுள் நம்பிக்கைன்னா எங்கள் வீட்டில் போய் வைராக்கியமாக இருப்பாங்க. காலையில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீடு பூரா எங்கே பார்த்தாலும் வெறும் ஹிந்து ஃபோட்டோஸுங்க இருக்கும். சின்ன வயசுலேருந்து எனக்கு 15-16 வயசு ஆகும்போது ஒரு மாதிரி பார்க்கும்போது தான் இதெல்லாம் கடவுள்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும் எனக்கு.
அப்படின்னாக்கா உண்மையான கடவுள் யாருன்னு 16 அப்படியே 17 ஒரு தேடல். ஒரு தேடல் இருந்துச்சு எனக்கு. சரி சரி. காலையில் கடவுள்ன்றாங்க, மத்தியானம் ஒரு கடவுள் பூஜை பண்ணுறாங்க. ஆனால் கடவுள்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு இப்படிப்பட்ட அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள கேள்வி எழுந்துக்கிட்டு இருந்து அதுக்கு பதில் கிடைக்காம இருந்துச்சு. ஓகே ஓகே. ஒரு 18-19 வயசு இருக்கும்போது நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. பஞ்சர் கடை தேடிட்டு போயிட்டு இருக்கும்போது 6:30 மணி 7 மணி இருக்கும். போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மைதானம். அந்த மைதானத்துலேருந்து ஒரு சத்தம் வருதுங்க. சரி. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனும் சொல்லிட்டு ஒரு காதில் ஒரு சவுண்ட். மைதானத்தில் இருக்கிற ஒரு மீட்டிங் நடந்தது. மீட்டிங் யாரோ இது பண்ணும்போது அந்த வார்த்தை வந்து எனக்கு காதில் விழுது. உண்மையான ஆண்டவர் யார், சைக்கிள் தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட யாரோ உண்மையான கடவுள் யாரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடுதல் இருக்கும்போது திடீர்னு அந்த வார்த்தை எனக்கு காதில் விழுது. காதில் வந்து என்ன நிறையாமே என்ன பண்ணுறேன், சைக்கிளை தள்ளிட்டு கிரவுண்டுக்குள்ளே போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் கடவுள்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுறப்ப முதல் முறை நான் இந்த கிறிஸ்து இதுக்குள்ளே போகிறது, அப்படியாவது இந்த கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு வாக்கிய கேட்கறது. அதுக்கு பிறகு ஆண்டவர் உலகத்தை இவ்வளவு நேசித்தபடியால் தன் ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு தந்து இவ்வளவு அன்பு கூர்ந்தாருன்னு சொல்லிட்டு ஒரே குமாரனை சொல்லும் பொழுது எதுக்காக வந்தார் கடவுள், மனுஷ பாவத்துக்காக அவரே வந்து உலகத்தில் பலியானார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இதை இந்து கம்பேர் பண்ண போகிறாங்க. அவங்க ஒரு மனுஷன் ஒரு தவறு சேர்ந்து ஒரு பாவம் செய்தானாக்கா மற்றது என்ன பண்ணுறாங்க, கோழியை தானம் கொடுக்குறதோ ஆடை வெட்டுறதோ இது மாதிரி வந்து ஒரு பலி நிவாரணம் பண்ணுறதுக்காக. இதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏன் மனுஷனை இது அனிமலியை சாக்ரிஃபைஸ் பண்ணோம், நானே கடவுளாக இருந்து நானே ஜனங்களுக்காக பாவம் நிவர்த்தி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்தாருன்னு சொல்லிட்டு இதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆர்வம் வருதுங்க. ஆர்வம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அவரை பத்தி. யார் இவர்? பட் அதுக்கு முன்னாடி 19 வயசு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதிர்பார்ப்பேன், இது பண்ண இந்த ஹேண்ட்பில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, படிக்கவும் போட்டுடுவோம், அந்த மாதிரி ஒரு இருந்துச்சு. ஸோ அவ்வளோ வந்து இது இல்லை. ஆனால் எப்போ தேடல் ஆரம்பிச்சதோ 17-18 வயசு ஆகும்போது தான் கடவுள் யார், உண்மையான கடவுள், ஹூ இஸ் ரியல் காட்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழும்பும் போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த காது எனக்கு இந்த இது அறியாமங்க போயிட்டு பிறகு யாரும் ஆண்டவர் ஏற்றுக்கிற வந்தாங்கன்னா முன்னால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறியாமல் போயிட்டு முன்னால் நிற்கிறேன் நான். எனக்கு தெரியல, எல்லாம் போகிறாங்க, நானும் போயிட்டேங்கன்னு ஒன்று இது பண்ண ப்ரே பண்ணாங்க. சரி. அந்த ப்ரே பண்ணும்போது ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு இது வருது எனக்கு. ஒரு என்ன அறியாமே ஏதோ ஒரு பவர் உள்ள போகிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டப்ப ஜெபம் பண்ணாங்க. அப்போ பேர் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. என் பேர் நான் இந்துவில் பிறந்தேன், என் பேர் இந்து பேர் வந்து ஏழுமலைன்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அவங்க அந்த பாஸ்டருங்க அங்கே இருக்க ஏரியா பாஸ்டர் யாருன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே எனக்கு அந்த அட்ரஸ் கொடுத்து உங்களுக்கு முடிஞ்ச உடனே பாஸ்டர் போய் கான்டாக்ட் பண்ணுங்க அதுன்னு சொல்லிட்டு இது பண்ணார். அதுக்கு பிறகு அந்த பாஸ்டர் வந்து வீட்டில் வந்து ஜபிக்கிறது, ஆண்டவரை பற்றி சொல்கிறது, ஒரு பைபிள் கொண்டு வந்து நியூ டெஸ்டமெண்ட் ஒரு பைபிள் கொடுத்து இது பண்ணுங்க. உள்ளே வரும்போதுலாம் வீட்டில் ஒரே கலாட்டா இவங்க எங்கள் சிஸ்டர் மாவதில் கிறிஸ்தவத்தை இது மத இது பிரச்சாரம் பண்ணுறீங்களா இதுன்னு ஒரு பயங்கர கலாட்டா ஆகும். சரி, அது சரின்னு சொல்லிட்டு அவர் தனியாக கூப்பிட்டு இந்த இதுக்கு வாங்கணும், மலையாள சர்ச். அது மலையாள சர்ச்சுக்கு வாரத்துக்கு ஒரு முறை வாங்குவீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பைபிள் கூட்டு ஆண்டவர் நான் பைபிள் அந்த வேலைக்கு எடுத்து பின்னிமில் ஒர்க் பண்ணியிருந்தேன். வேலைக்கு போகும்போது இந்த பைபிள் எடுத்துன்னு போயிட்டு அங்கேயும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை வாசிக்கிறது, அப்படி தான் ஆண்டவர் அறிஞ்சுக்கினேன். ஓகே. ஸோ அப்படியே ஆண்டவர் அதே. ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது டீனேஜ் யூத் ஸ்டேஜ்லலாம் என்னவா மாதிரி இருந்தீங்க? அதாவது எவ்வளோ படிச்சிங்க? அது மாதிரி படிப்பில் அப்படி இருந்துச்சு? படிப்பில் வந்து ஒரு எஸ்எஸ் வரைக்கும் நான் படித்தேங்க. சரி சரி சரி. பின்னிமில் வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஷார்ட் அண்ட் இதெல்லாம் பண்ணிட்டு பிகாம் பண்ண உடனே கரஸ்பாண்டன்ஸில் பிஹெச்எல் என்று வந்துச்சுங்க பெல்லில். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு பிறகு 1978 வந்து இதில் பெல்லில் சேர்ந்தேங்க, பிஹெச்எல்ல, பெங்களூர் பிஹெச்எல்ல. ஆமாம் ஆமாம். அங்கேருந்து கிட்ட ஒரு 35 வருஷம் இதான பிறகு அங்கே இருக்கும்போது கூட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் ஆண்டவரை பற்றி, ஒரு ஜீல் ஆண்டவரை பற்றி. 20 வயசு ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அப்போ வீட்டில் எதிர்ப்பு இருந்ததா? நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? பயங்கரமான எதிர்ப்புங்க. இல்லை இது எனக்கு சொந்த இது சம்மந்தப்பட்டது, தயவுசெய்து நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படிலாம் கட்டி நான் வெளியே போகிறதுனால வெளியே போய்ட்டு வீட்டில் ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டு கடைசி மூவிஸ்ட்டு எப்படியாவது போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் எடுத்து ஒரு கிறிஸ்டியன் கேர்ளை மேரேஜ் பண்ணிட்டு. ஓகே. அது எந்த வயசில் மேரேஜ் பண்ணீங்க? 23ங்க. 23ல மேரேஜ் பண்ணீங்க. ஓகே ஓகே ஓகே. அதான் வீட்டிலலாம் அகேன்ஸ்டாக இருந்தாங்க. சரி சரி. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எனக்கு நான் ஆண்டவர் ஒருத்தரை கொடுத்தாரு கர்த்தரோட கிருபையால. அவரை கல்யாணம் பண்ண பிறகுதான் பாடுகள் என்னன்றது எனக்கு தெரிய வந்தது. ஓ அப்படியா? அது வரையிலும் எனக்கு கஷ்டம் தெரியாது, எல்லாமே கஷ்டம். சாப்பாட்டு கஷ்டம், துணிக்கு கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டா 2 பேரும் பட்டோம். அவர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்து முன்னுக்கு வந்தவர். சரி.
வீட்டில் வந்து சாப்பாட்டு கூட நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஒருத்தர் பிரியப்பட்டனால. சரி. சேர்க்கவே இல்லை பாஸ்டர், எங்கள் 2 பேரையும் வீட்டில் விட்டே துரத்திட்டாங்க. ஓ அப்படியா? வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டு முன்னால நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரோட் லைட்ல படிச்சு அவர் பாஸ் ஆனாரு, காலேஜ் பாஸ் ஆகி. கர்த்தருடைய தயவு. ஓ அதுக்கு முன்னாடி மேரேஜ் பண்ணிட்டீங்க? மேரேஜ் பண்ணி வெளியே வந்துட்டீங்க? அவர் மேரேஜ் பண்ணும்போது அவர் ரொம்ப கம்மியில பெனிமில்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஓகே ஓகே. அப்புறமா அவர் படிச்சாரு. சரி. ஷார்ட் ஹேண்ட் படிச்சாரு, காலேஜ் படிச்சாரு, எல்லாம் படிச்சு அந்த வறுமையிலையும் படிச்சு அவருக்கு பிஹெச்எல் கர்த்தருடைய கிருபையால கிடைச்சது. சரி. அப்புறம் எந்த வயசுல ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆக்சுவலா 18 வயசு. என்னுடைய அண்ணனுடைய மரணத்துக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட. எந்த வயசு இருக்கு உங்களுக்கு? அது எனக்கு அப்போ ஒரு 25 இயர்ஸ் இருக்கும். நீங்க ஆண்டவர் ஏத்துக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அண்ணனை வந்து நான் ரொம்ப நேசித்தேன், என்னுடைய அண்ணனை. சரி. அண்ணன் வந்து தன் பிள்ளைங்க தன் மனைவியோட என்னை ரொம்ப நேசித்துச்சு. சரி. 4 நாள் தான் இவர்கிட்ட விட, 2 நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். எப்பவுமே உயிரோட இருக்கிற வரைக்கும். சரி. எனக்கு தேவையானதெல்லாம் எங்க அண்ணன் பாத்துக்குச்சு. ஆனா திடுக்குன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் குழந்தை இறந்துடுச்சு. அண்ணன் குழந்தை இறந்த பிறகு அண்ணன் குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ணன் குடிச்சிட்டே இருக்கும்பொழுது அண்ணன் கேன்சர் வந்துடுச்சு. டாக்டர் 5 இயர்ஸ் தான் அண்ணன் உயிரோட இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு கஷ்டம் தெரியாம பாத்துக்குச்சு. அண்ணன் எங்க 2 பேரையும் அப்படியே பாத்துக்குச்சு. ஆனா அண்ணன் இறந்துட்ட பிறகு எனக்கு ரொம்ப உலகமே இஷ்டம் இல்லை, அது மாதிரி ஆயிட்டேன். என் வாழ்க்கையே இவ்வளவுதான நிலைக்கு வந்துட்டேன் பாஸ்டர். அந்த மாதிரி மைண்ட் செட், அந்த சுயநினைவு இல்லாதவளா ஆயிட்டேன், ஒரு மாதிரி ஆயிட்டேன். அண்ணன் எப்பவுமே தூக்கத்துல அண்ணன் வந்து என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கும். ஒரு மாதிரி எப்பவுமே அவர் ரொம்ப பயப்படுவார், இவளுக்கு என்ன ஆயிடுமோன்ட்டு பயப்படுவாரு. அப்புறமா ரொம்ப படுக்கையா ஆயிட்டேன், பலவீனமானவளா ஆயிட்டேன். அப்புறமா எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க 3 பேரும் என்னை சுத்தி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அளவு இல்லாம எல்லாம் இருந்தேன் நீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஜெபம் தான் பாஸ்டர், அக்காவுடைய ஜெபம் தான். அக்கா ஜெபம் பண்ணி நல்லா ஆயிட்டேன். அப்படியே ஜெபத்தால தான் நல்லா இருந்து, மறந்தால நான் நல்லாகவே இல்லை. ஜெபத்தால தான் நல்லா. பிரேயர் தான் அன்னைக்கு தான் தெரியும், பிரேயரால இவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு எனக்கு அப்பதான் தெரியும். கர்த்தருக்குள்ள அப்படியே நாங்க வர ஆரம்பிச்சோம். அதுக்கு பிறகு பிஹெச்எல் வேலை கிடைச்சி கர்த்தருடைய கிருபையால ஆண்டவர் 3 பிள்ளைங்களை கொடுத்தாரு. அங்கே இருக்கும்போது ஏதோ கொஞ்சம் சைட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, ஏன்னா வருமானம் பத்தலைன்னு சொல்லிட்டு சைட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு, இன்ஸ்டால்மெண்ட்டில் துணி வாங்குறது கொடுக்குறது, 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் லேண்ட் வாங்குறது, இந்த லேண்ட் வந்து சைட் போட்டுட்டு சேல் பண்ணுறது, இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு கர்த்தருடைய கிருபையால் 3 பிள்ளைங்க எனக்கு, 2 பெண்ணு ஒரு ஆண், 2 பேரும் டாக்டர்ஸுங்க. ரெண்டு ஒரு டாக்டருக்குன்னா முதல்ல இருந்தே நல்லா படிக்க கஷ்டப்பட்டு, நம்ம கஷ்டம் தானே பரவாயில்ல பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லிட்டு சரி கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை 2 பேர் வந்து டாக்டர் ஆன, ஒருத்தர் டென்டிஸ்ட், இன்னொருத்தி வந்து MBBS, இன்னும் பையன் வந்து MBA படிச்சிருக்காங்க. நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போய் சர்ச்சுக்கு போறீங்க, அப்படியே நார்மலா வந்துட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்குள்ள ஒரு நல்ல வித்தியாசம், ஒரு கேரக்டர் சேஞ்ச் இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன். எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க போலாம் அங்க போலாம் கூட எனக்கு அந்த மைண்ட் எல்லாம் வராதுங்க. ஆண்டவரை ஜெபிக்கணும், ப்ரே பண்ணணும், மற்றவங்களை ஆண்டவர் பத்தி சொல்லணும், இதே தான் ஒரு இது இருந்துச்சு. பொருளாதாரத்துல ஏதாவது முன்னேற்றம் இருந்ததா அந்த நேரங்கள்ல? ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு பயங்கரமான முன்னேற்றங்கள், சொல்ல முடியாது எனக்கு. இது அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறந்துச்சுங்க. முதல்ல பணத்துக்கெல்லாம் ஒரு மேரேஜ் ஆன புதுசுல எங்களுக்கு ஹெல்ப் இல்லாமல் ஒரு சாப்பாட்டு கூட ஒரு கஷ்டமான ஒரு நிலை இருந்துச்சுங்க. கர்த்தருடைய கிருபையால் 94 கொஞ்சம் அப்படி நல்ல டெவலப்மெண்ட் ஆச்சுங்க. ஓகே. ஸோ இந்த 96 வீட்டை வச்சு பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்களே, ஸோ அப்போ எப்படி முடிவு பண்ணுறீங்க? என்ன சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கீங்க? சர்ச்சுக்கு பார்த்தீங்க, இது கல்சூர் போய்ட்டு இருந்தோங்க சர்ச்சுக்கு. பிஷப் ஜாக்சன் சர்ச்சுக்கு போய்ட்டு இருந்தோம். இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கு, தூர பயணப்பட்டு போக முடியல. எங்களால் சேவா நகர் வரைக்கும் போனோம், நாங்கள் ஊழியத்துக்கு போனோம்னா. அதனால எங்களால் பண்ண முடியாதனால நாங்கள் ஒருத்தர் KGFலேருந்து ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், உங்களால் பயணிக்க முடியலன்னா இங்கேயே ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஊழியர். அப்போ இந்த சர்ச்சில் இல்லையோ, சர்ச்சு எங்கேயுமே இல்லைங்க. அங்கே சர்ச்சு ராஜாஜர்கள் சர்ச்சே கிடையாது. போனா தூரமா தான் போனோம், தூரமா போய் சேவா நகர் அந்த ஏரியா, சிவாஜி நகர் பிறகுதான் போனோம். இங்க ஏரியா ஏரியா கிடையாது. சோ அதனால வீட்லயே ஃபர்ஸ்ட் நானு என் குழந்தைங்கள தான் தொடங்கணும். வைஃப் நாங்க சேர்ந்துக்கிட்டு நம்மளே புது பிரேயர் மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம 4 பேர் சொல்லிட்டு இங்கே ஒரு சபை மாதிரி ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிட்டு, அக்கம் பக்கத்தில் சொல்லிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிட்டு கூட வேலை பண்றவங்க, எங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க சொல்லி அவங்க போயிட்டு மற்றவங்க சொல்லி கடவுள் அநேக அற்புதங்கள் வீட்லயே அநேக அற்புதங்கள் செஞ்சு, அப்போ டேனியல்னு ஒரு பாஸ்டர் வருவாருங்க வீட்டுக்கு நடத்துறதுக்கு. அவர் பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, நான் தான் போய் கூப்பிட்டு வரோம். அவர் தான் அவர் மூலமா அநேகர் வந்து ஆண்டோடைய மிராக்கலை பார்த்து
எத்தனை பேர் பிசாசுங்க ஓடிச்சு அவர் மூலமா. பிறகு நோய்கள்லாம் குணப்பட்டாங்க. அவர் பிசிக்கலி ஹேண்டிகேப்டுங்க, 2 காலமே கிடையாது. ஆமா, நம்ம பிரசங்கம் பண்ண டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மாதிரியே பிரசங்கம் பண்ண அதே வாய்ஸ்லேயே பண்ணுவாருங்க. பட் காலு இல்லை, 2 காலம் இல்லைங்க. அவங்க பிரதர் தூக்கிட்டு வருவாரு. என்கிட்ட ஒரு கார் இருந்துச்சு, கார்ல தான் கூப்பிட்டு வந்து மேலே ஏற்றுவாங்க அவரை. அப்போ 3வது மாடி மேலே அந்த டெரஸ் மேலே ஷீட் போட்டு இடம் பத்தலன்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஷீட் போட்டு கூட வர மாதிரி இது பண்ணிட்டு இருந்தோம். இடம் பத்தலன்னா எவ்வளோ பேர் வந்துட்டாங்க? அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 60-70 பேருக்கு மேலே ஆனாங்க. அப்படி 60 பேர் வந்துட்டாங்க வீட்டில் ஒரே வருஷத்துலையா? 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ள. சரி சரி, 1 வருஷம் 2 வருஷம். நீங்கள் நார்மலா நீங்க ஆரம்பிச்சது தான் வீட்ல ஒரு ஃபெலோஷிப்ல ஒரு 2-3 பேர் உங்க ஃபேமிலி மட்டும். அது எப்படி வெளியே தெரிஞ்சு இப்படி எல்லாம் இருக்கு? இப்போ நான் கொஞ்சம் வேலை செய்யணும்னு சொல்றது, இப்போ வீட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க இல்லைங்களா, ஆமா, அவங்களுக்கு சொல்லிட்டு அப்புறமா நீங்களும் வாங்க வாங்க அப்படிங்கிற வாங்க இது வந்து ப்ரேயருக்கு வாங்கல, இது ரொம்ப கஷ்டம் அழுத்து வருவாங்க. வேலை செய்கிற லேடி எல்லாம் வீட்டுக்கு கஷ்டத்தை சொல்லி வருவாங்க. நான் கூட ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோமா, ஆண்டவர் ஏற்றுக்கின பிறகு தான் இந்த மாதிரிலாம் ஆச்சுன்ட்டு ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு அற்புதம் செஞ்சு அவங்க வந்து மற்றவங்களுக்கு அதை சொல்லிட்டு நானும் கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்களுக்கு மற்றவங்களாம் சொல்லி கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு. வேலைக்கு போயிட்டே பண்றீங்க? வேலைக்கு போயிட்டு சண்டே மட்டுமா? சண்டே மட்டும். சரி, ஓகே. சண்டே மட்டும் மார்னிங் மட்டும், ஹாலிடே சண்டேஸில் வீட்டில் மட்டும் அப்படியே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் 10 மாதம் 1 வருஷம் வீட்டிலே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஆளுங்க அதிகம் ஆக இந்த சோஃபா இதெல்லாம் எடுத்து ரூமில் உள்ள போட்டுட்டு எவ்வளோ முடியுமோ அக்கமடேட் பண்ணுவோம். அது கொஞ்சம் இன்னும் அதிகம் ஆச்சுங்க. அந்த இப்போ ஒரு பிரதர் டேனியல் வந்து கொஞ்சம் அற்புதம்லாம் ஜனங்க பார்த்தாங்களோ அப்போ பப்ளிசிட்டி அதிகமாகச்சுங்க. இந்த இடத்துக்கு போனால் நமக்கு எது கிடைக்குது, ஒரு சுகம் கிடைக்குது, விசாசம் ஓடுது, இப்படியெல்லாம் ஆன பிறகு இடம் பத்தலன்னு சொல்லிட்டு மேலே வந்து ஷெட் மாதிரி போட்டுட்டு ஆரம்பித்தாங்க. அப்புறம் அங்கே அநேக அற்புதங்கள் நடந்துச்சுங்க. அங்கே ஆளுக்கு ஆக ஜனங்க ஆக சரி ஞானசனம் இங்கேயே கொடுக்கக்கூடாதுன்னு இந்த இதில் டேங்க்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சாங்கி டேங்கில் கொண்டு போயிட்டு ஒரு சில ஞானசனம் கொடுத்துருந்தோம். அப்படி நம்மள இங்கேயே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் சம்பு இருந்துச்சுங்களா, சம்பை உடைச்சிட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ண அதுக்குள்ள ஜனங்க என்ன பண்ணாங்க, மேலே அதை கொஞ்சம் இடம் பத்தல இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலான்னு பண்ண போகும்போது பயங்கர ஏரியாங்க இது. சரி சரி சரி. அவங்களாம் வந்து போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலீஸெல்லாம் வந்து கலாட்டா பண்ணிட்டு இங்கே நீங்கள் இதே பண்ணக்கூடாது, நீங்கள் எப்படி மத மாற்றம் பண்ணலாம் இப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட்டில் பயங்கரமாக ஆச்சுங்க. அதுக்கு பிறகு வந்து இங்கே ஊழியமே பண்ணக்கூடாது, நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் நிற்க வச்சாங்க. அவரை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, நாங்கள் முன் வச்ச காலை நாங்கள் பின் வைக்க மாட்டோம், எங்கள் கர்த்தருக்காகத்தான் நான் வாழ்வேன் சரி சொல்லிட்டு நான் இவர்கிட்டயே சொன்னேன். நாங்கள் யாரையும் மதம் மாற்ற போகிறது இல்லை, சரி சுவிசேஷத்தை சொல்கிறோம், இஷ்டம் இருந்தா கேளுங்க, உங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை சொன்னா வீட்லயே நீங்க ப்ரே பண்ணிக்கோங்கன்னு. அவங்க வர்ற நேரத்துல அவங்களுக்கு எல்லாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு பாஸ்டர். அவங்களுக்கு எல்லாம் செய்வினை இருந்துச்சு, பயங்கர பிசாசு அவங்களுக்கு. அப்புறமா ரொம்ப பேர் வியாதியில இருந்தாங்க, ரொம்ப பேர் குழந்தை இல்லாத இருந்தாங்க. ஆனா கர்த்தர் எப்பொழுது எங்களை தொட்டு இந்த இடத்துல நடத்த வச்சாரோ அன்னிலிருந்து தேவன் பெரிய ஒரு அற்புதங்களை நடக்க கர்த்தர் கிருபை. நாங்க ஸ்டேஷன்ல போய் சொன்னப்போ அவங்க எழுதி கொடுக்க சொன்னாங்க, இனி நாங்க நடத்த மாட்டோம்னு எழுதி கொடுக்கோன்னு சொன்னாங்க. நாங்க வீட்டுல ப்ரே பண்ணிக்குவோம், எங்க வீட்டுல வர்றவங்க எல்லாம் எங்களுக்கு சொந்தக்காரங்க தான், சரி நாங்க மற்றவங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க அங்க இருந்தோம். அப்புறமா அங்க இருந்து காலி பண்ண வீடு சொந்த வீடா இருக்கிறனால அவங்க அங்கிருந்து ஊழியத்துக்கு தடையா இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி ஆண்டவரே இந்த மாதிரி உங்க ஊழியத்தை சேர எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எல்லாம் இடம் கொடுங்க அப்படின்னும் பொழுது பக்கத்துலேயே எங்க ஒரு கார்னர் பில்டிங் வந்து ஒரு 8 lakhs கிட்ட வச்சுங்க. என்னது லீஸ்க்கு வந்துங்க, ஒரு 5 years லீஸ்க்கு 1999 1999 இல்லை 1999 ஒரு லீஸ்க்கு எடுத்து அது கொஞ்சம் பெரிய இடம் மெயின் ரோட்லேயே இருக்குங்க, 2வது மாடியில். அங்கே பண்ணும்போது அதிகமாக ஆளுங்க வரைக்கும் ஆரம்பித்தாங்க. அங்கே ஒரு 5 years நடத்திட்டு இருந்தோம். அப்போ அவங்க என்ன பண்ண ஓனர் என்ன பண்ணாங்க, எங்கள் பில்டிங் ஒன்றும் காலி பண்ணிவிடுங்க நாங்கள். அப்போ ஆண்டவர்கள் வைராக்கியமாக வந்து நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த பக்கம் போயிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக் காலிங்க நின்றுடுங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஸ்கூட் ஆட்டோமேட்டிக் நின்றுடும். அப்போ வந்து பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. 2004 நினைக்கிறேன். சரி இது பண்ண ஆண்டவரே இப்படிப்பட்ட இடங்களுக்கு கொடுத்தாங்க, நல்லா இருக்குமா ஆண்டவரே, முடிய ஊழியம் தானேன்னு சொல்லிட்டு போன உடனே நானும் எங்கள் ஒய்ஃபை ஜெபிச்சிருக்கும்போது இந்த பில்டிங் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் யாரோ புரோக்கர் வந்து சொன்னார், இந்த இது பில்டிங் உங்களுக்கு 2-3 புரோக்கர்கிட்ட சொல்லி வச்சு 2004 சரி 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 சொல்லி வச்சும்போது புரோக்கர் வந்து ஐயா இது வந்து பில்டிங் கொஞ்சம் அன்ஃபினிஷ்டாக இருக்குது, நீங்கள் வாங்குறதா வாங்கிடுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணார். அப்படி
நெகோஷியேட் பண்ணி ஒரு 48 lakhsக்கு இந்த பில்டிங் கிடச்சுங்க. 48 lakhs. 48 lakhsக்கு. ஓகே. 48 lakhsனா எப்படி லோன் மூலமா தான் வாங்குனீங்களா? மூலமா ப்ளஸ் இந்த சைட் இருந்துச்சுங்க. சரி. சைட் சேல் பண்ணிட்டு ஒரு 25 lakhs லோன் எடுத்து சரி என் சேலரி மேலே ஓ இந்த இந்த பில்டிங் வாங்கினோங்க. பிள்ளை வாங்க. ஓகே. 21 years பேக். 20 ஓகே. அப்போ உங்களுடைய பணத்தை வச்சு தான் நீங்க வாங்குனீங்க அந்த சேவிங்ஸ்? சொந்த பணத்தை வச்சு தான். சரி சரி இந்த பிஎஃப் லோனுங்க, பேங்க் லோன், சிண்டிகேட் பேங்க் லோன், ப்ளஸ் அங்கே ஒரு 8 lakhs லீஸ் கொடுத்துருந்தீங்க, அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 48 lakhs கொடுத்து இந்த பில்டிங் வாங்கினேன். அங்கேருந்து வந்தப்போ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து இந்த இடத்த வாங்க, அது அது வரைக்கும் கர்த்தர் இவரை பயங்கரமா உயர்த்திட்டாரு. எப்போ அவர் ஊழியம் செய்ய தொடங்கினாரோ இவருக்கு பிஹெச்எல்ல வேலை கிடைச்சு சொசைட்டிலயோ ஒரு நல்ல பதவியில போயிட்டாரு. வந்ததுனால அப்படி இதாயிடுச்சு. ஆமாங்க பாஸ்டர். அவர் ஊழியத்துக்கு வந்தனால தான் கர்த்தரை ஏத்துக்கின பிறகுதான் அவர் பிஹெச்எல்ல யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை ஒரு பெரிய ஆபீசர் லெவல்ல போயிட்டாரு. நல்ல சம்பளம் அவருக்கு. அது மட்டும் அல்ல, சொசைட்டில நல்ல இதா போயிட்டாரு. 2 சம்பளம் அவருக்கு. 10 ரூபாய் கொடுக்குற சம்பளத்துல கர்த்தரை எங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்திருந்தாருன்னா நாங்க ஏன் பாஸ்டர் காணிக்க கேட்போம். எங்களை ஆண்டவர் பயங்கரமா உயர்த்திட்டாரு. ஓகே. சோ உங்களுடைய வர வருமானமே சர்ச்சுக்கு கரெக்டா இருந்ததுனால நீங்க காணிக்க ஃபோக்கஸ் பண்ணல, யார்ட்டையும் சொல்லிக்கிறல. காணிக்க வேணாம், என்னத்துக்கு பாஸ்டர், நாங்க முழுக்க ஊழியம் செஞ்சா காணிக்க கேட்கலாம். அவரு வர்க்ல இருந்தாருங்களே, நான் எப்படி காணிக்க கேட்பேன்? சோ அப்ப எவ்வளவு பேர் வந்துட்டு இருந்தாங்க இங்க? அப்ப 150 பேர் மேல ஆயிட்டாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்களா? யாருக்கிட்ட இது வரைக்கும் ஆஃபரிங்க வந்து பேசுறது கிடையாது சபையில. அப்படியா? ஆமாங்க. நான் ப்ராமிஸ் சொல்றேன், ஆண்டோட சமூகத்தை சொல்றோம். இது வரைக்கும் வந்து ஆஃபரிங்க பத்தி பேசுறது கிடையாது. ஆண்டவங்களுக்கு 5 ரூபாய் போட்டா போடுங்க, 10 ரூபாய் போட்டா போடுங்க. நாங்கள் இது வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு பொதுவாக வந்து கொடுத்துருக்காருங்க. என்னுடைய சொந்த பிஸ்னஸ்னாலேயும் என் சொந்த பிஎஸ்ஆளுக்கு அடுத்த ஆதாயத்தால ஆஃபரிங் பாக்ஸ் இருக்குமா சர்ச்சில்? பாக்ஸ் இருக்கு. போட்டா போட்டுக்கலாம். நீங்க டைஸ் கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க. ஆண்டவர் மனசுல பேசினா தான் போடுங்க. நீங்க சரி சரி அது வரைக்கும் பேசுனது கிடையாது. வாடகைக்கெல்லாம் வந்து போய் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அப்போ கிறிஸ்மஸ்க்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த 7 பிள்ளைங்க இருக்காங்க, விதவைங்க 7 பிள்ளைங்க, சண்டே ஸ்கூல் பசங்க 80 பேர் இருக்காங்க, 89 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு துணி ப்ளஸ் எவ்ரி வீக் சாப்பாடு போடுறாங்க சண்டே ஸ்கூல் போல பிள்ளைங்களுக்கு. எங்களுக்கு எந்த ஒரு இடம் கிடையாது, எல்லாமே ஆண்டவருடைய உதவி தான். ஏன்னா கர்த்தர் கொடுத்தது கர்த்தருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தணும். நிறைய ஊழியத்துல நீங்க ஃபுல்லாவே இருந்திருக்கிறீங்க, குடும்பத்தையும் பார்த்திருக்கீங்க, ஊழியமும் கூட இருந்திருக்கிறீங்க. நிறைய மக்கள் வருவாங்களா, என்ன மாதிரி தேவைகள்லாம் வருவாங்க, நிறைய பிசாசின் பிடியில வருவாங்க நீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்க எப்படி நிறைய நடந்திருக்கும் அற்புதங்கள்லாம்? பயங்கரமா நடந்தது. கர்த்தர் பெரிய உண்மையை சொல்லணும்னா பேச முடியாது. என் மகனுக்கே கர்த்தர் பேச்ச கொடுத்தாரு. 7 வருஷம் அவன் பேசவே இல்லை பாஸ்டர், அவனுக்கும் கொடுத்தாரு. இன்னும் உண்மையை சொல்லணும்னா சர்ச்சில் எங்க பையன் வினோத் கூட பேச்சே வராது, அவன் பின்னால தான் இருக்கான், அவனும் பேசவே மாட்டான். பாடுவான், அவன் தான் பைபிள் வாசிக்கிறான். பயங்கர மிராக்கல். சக்தி எல்லாம் 8 வயசு பிள்ளைங்க, உங்களை அறிமுகப்படுத்த சக்தி எல்லாம் 8 வயசு குழந்தைங்க. அவன் இன்னைக்கு ஸ்கூல்ல அவன் சண்டே ஸ்கூல்ல டீச்சரா இருக்கான். இந்த பிள்ளை பிரகாஷ் எல்லாம் நல்ல எல்லாமே வைராக்கியமா இருக்காங்க பாஸ்டர். பண ஆசை இல்லாத ஒரு சபை இது பாஸ்டர். பிள்ளைங்க எல்லாரையும் நாங்க அப்படிதான் வளர்த்திருக்கோம். கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம் சொல்லிட்டு வாழ்ற சபை இது. அவருடைய கடைசி நாட்கள்ல எங்க பயணம் பரலோகத்துல நாங்க எல்லாரும் காணப்படணும்ன்ற வைராக்கியத்தோட உண்மையுமா உத்தமமா நாங்க ஊழியம் செய்யணும்னு விரும்பி கர்த்தருடைய சமூகத்துல. எவ்வளவு பேர் வராங்க சபைக்கு? இப்போ உங்களுக்கு காலையில ஒரு 150 பேர்கிட்ட வருவாங்க. சரி. ஈவினிங்ல ஒரு 70-80 பேர் வாங்க. எத்தனை வருஷம், எத்தனை பேர் மொத்தமா அப்ராக்சிமேட்டா? அப்ராக்சிமேட்டா பார்த்து இது வரைக்கும் இருந்தாக்கா ஒரு 600-650 பேருக்கு மேல வருவாங்க. பேர் ஞானசனம் எடுத்து வரவங்க போறவங்க, வீடு காலி பண்ணி போறவங்க, வேற ஊருக்கு சேஞ்ச் ஆகிறவங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போறவங்க. ஆனால் இப்போ சபையில கரெக்டா இருக்கிறது வந்து ஒரு 150 ப்ளஸ் ஈவினிங்ல வந்து ஒரு 80 பேர் வாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் டைம்ல அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் தொழில் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு. ஆமாம். அப்புறம் அந்த வேலையிலே இருந்துட்டு இந்த இது ஆரம்பிச்சிங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வேலை பண்ணிட்டே தான் இருந்தீங்களா? ஃபுல்லாகவே ஆரம்பிச்சு கூட வேலை பண்ணி ஃபுல் டைம் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீ யோசிக்கல? அந்த இது இன்னும் வரல எனக்கு. அது கூட பால் சுந்தர் சிங் சொல்லிட்டு பாஸ்டர் ஒருத்தர் வந்தார். ஒரு இப்போ ஒரு 2 வருஷம். சரி. அது ஆன பிறகு எங்கள் ஒய்ஃப் வந்து முழு நேரம் இது வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் கூட பண்ணுறேன் நான். ஸோ முழு நேரம் இதில் வந்து எங்கள் ஒய்ஃப் இன்வால்வ் ஆகிட்டாங்க. இன்வால்வ் ஆனது பாஸ்டர் இறந்த பிறகு இப்போது அதிகமாக இன்வால்வ் ஆயிருக்கு. சரி சரி. ஈவினிங்கில் மட்டும் மெசேஜ். ஓகே. அப்போ பாஸ்டர் ஒருத்தர் நம்ம இந்த ரோலில் வச்சுருந்தோம், பில்டிங் வச்சு அப்படியே. பால் சுந்தர் சிங் அவர் தான் அதிகமாக இது பண்ணிட்டு இருக்காரு. அது இறந்த பிறகு இப்போ ஒய்ஃப் வந்து ஃபுல் இது. சர்ச்சில் ஒரு 200 பேர் கிட்ட இருக்காங்க அப்படின்னாங்க. நிறைய பிசாசு எல்லாம் துரத்துறது. ஜெபம் பண்ணா கர்த்தருடைய நாமம் இல்ல பாஸ்டர், அவர் நாமத்தை சொன்னா அது ஓடுது. அதான் கர்த்தர் நீங்க பிசாசெல்லாம் பாத்துருக்கீங்களா? நீங்க
அந்த மாதிரிலாம் அது பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா நான் வந்து அது பொருட்படுத்துறது இல்லை. ஏன்னா எனக்கு அவருடைய நாமத்தை சொன்னா அது போயிடும். அதை பத்தி பெருமையா அவனையே மகிமைப்படுத்தணும். என் ஆண்டவரை தான் நான் மகிமைப்படுத்தணும். அதனால எங்க அப்பாவுக்கு தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிரேட் கொடுக்குறது. இல்ல சில பேர் பிசாசு துரத்துறதுல ரொம்ப கஷ்டம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பாஸ்டர். சிலது கடினமா இருக்கும், அதுக்காக பாஸ்டிங் பிரேயர் இருக்கும். சில நேரத்துல கீழே கூட விழுந்துருவோம் பாஸ்டிங் இருந்து. பட் ஸ்டில் ஜெயம் எனக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாரு. அதனால நான் அதை பத்தி, ஆனா அதுக்கு முன்னால சில காரியங்களை ஆண்டவர் சொல்லிடுவாரு. இந்த வீட்டுல இப்படி போமா, இப்படி ஜெபம் பண்ணுமான்னு சொல்லுவாரு. வித் ஹிஸ் பர்மிஷன் நான் அவங்க வீட்டுக்கு போவேன். உங்களுக்கு சொல்லுவாரு அந்த விஷயம். அவர் சொன்னாதான் நான் போறேன், இல்லைன்னா போறது. எப்படி நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே சத்தத்தை கேட்பீங்களா, இல்ல உங்களுக்கு உணர்வீங்களா? என்ன மாதிரி கேட்க? சில வேளையில என்னோட ஆண்டவர் பேசுவார் பாஸ்டர். என்னோட எப்படின்னா எப்படி பேசுவேன்னு சொன்னா வார்த்தை மூலியமா பேசுவாரு. சில வேளையில பார்த்துட்டே இருப்பேன், என் ட்ரீம்ல கர்த்தர் இந்த வருஷத்துக்கு என்ன நடக்குமோ, இப்படி நீ வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுப்பாரு. இந்த வருஷம் நடக்கிறதுக்கு முன்னால பாடுள்ள வருஷமா இருக்கும். இந்த வருஷம் நிறைய நினைக்கிச்சு கூட பார்க்கல. பயங்கரமான பாடுலன்னு தான் அவரை உயிரோட இன்னைக்கு இவங்க கூட பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறனாலே இது கர்த்தர் கொடுத்த தயவும் கிருபையும் தான் பாஸ்டர். நாங்க ஊழியம் செஞ்சில்லைன்னா டாக்டரால் கைவிடப்பட்டவர் இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டாரு 2 மாசத்துக்கு முன்னால. ஏன்னா அவர் அறியாமையே கேல் பேட்டர் பஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு 90% கேரண்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க இவருக்கு. ஆனா நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், நான் உண்மையா ஊழியம் செஞ்சேனா, உமக்கு பிரியமான ஊழியமா இருந்தா நீங்க கூட்டி கொடுப்பீங்களானா என் ஊழியத்தை நான் தொடர்ந்து ஊழியம் செய்வேன்பா. இல்லைன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா என்னுடைய நாட்கள் இவ்வளவுதான் நீங்க குறிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். அந்த வேளையில ஆண்டவர் என்னோட பேசினாரு. இல்ல, எலியாவை கூப்பிட்டது போல ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இன்னும் பயணம் கொஞ்ச நாள் இருக்கு, இன்னும் என் வேலையை செஞ்சுட்டு நாட்கள் வரும்போது நான் உன்னை கூப்பிடுவேன்னு சொன்னார் பாஸ்டர். அந்த ஒரு விசுவாசத்தோட என் ஊழியத்தை தொடங்கினேன். கர்த்தர் நான் ஜெபிச்சு சொன்ன மாதிரியே ஆச்சரியமாக அவர் நடக்க ஆரம்பிச்சாரு. ஜெபம் பண்ணிட்டு தான் இங்க வந்தோம் பாஸ்டர். அப்படியா? ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்தா நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா வந்து இது எடுக்கும் பொழுது இதுல பெருமையோ புகழ்ச்சிக்காகவோ அல்ல. நீங்க எடுக்கிறது எங்களுடைய சாட்சி மற்றவங்களுக்கு வரணும்னு. என்னை உயர்த்தின தேவன் வறுமையிலிருந்து எனக்கு பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக என் குடும்பமும் என் சபையில இருக்கிறவங்க கூட பாஸ்டர் ஒரு காலத்துல ஒரு பிஸ்கெட்டோ அப்படியே கொடுத்துருந்தவங்க இன்னைக்கு போற இடம்லாம் பிரியாணியோ நல்ல சாப்பாடு எங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குற அளவுக்கு எல்லாருக்குமே, என் ஒண்டிக்கு இல்லை எல்லாருக்குமே செய்யற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாருன்னா அது சாதாரணமானதல்ல. இல்ல பாஸ்டர் மருமகம் 3 பிள்ளைங்களும் ஊழியத்துல இருக்காங்க பாருங்க. டாக்டர்ல இருந்தா கூட 2 பேர் டாக்டர், டென்டிஸ்ட், இன்னொருத்தர் எம்பிபிஎஸ். இருந்த போதிலும் கூட இவ வந்து செகண்ட் டாக்டர் வந்து இது வேணான்ட்டு அவள் ஊழியத்துல இருக்கா. சரி, மருமகன் ஊழியத்துல இருக்காரு. அப்போ பெரிய மருமகன் பாஸ்டர் பாபுன்னு சொல்லிட்டு அவரும் ஊழியத்துல இருக்காரு. அவர் டாக்டரா இருந்தா கூட கீழே கிளினிக்கு, மேல வந்து சர்ச்சுங்க. அப்படியே? ஆமா. ஓகே, சூப்பர். இங்க பையன் என்ன பண்றாங்க? பையன் எம்பிஏ படிச்சுட்டு அவர் ஒர்க் பண்றாரு. சரி, பிளஸ் ஊழியம் பண்ணுவார். ஊழியத்திலே ரெண்டாவது மருமகன் ஒர்க் பண்ணிட்டே ஊழியம் பண்றாரு. அவரு டாக்டர் படிச்சிருக்காங்க. டாக்டர் படிச்சா கூட அவங்க அப்பா கிட்ட அவ சொல்லிட்டா, எங்களுக்கு ஒரு சபை பண்ணி கொடுத்துருங்க, நாங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறோம், வரவங்களுக்கு ஃப்ரீயா பாக்குறோம்னு சொல்லிட்டாங்க. சரி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும் போது நான் கேட்க முடியாது. ஏன்னா அது வந்து ஊழியம் வந்த பிறகு தடை சொல்ல என்னால முடியறது இல்லைங்களே. இஃப் காட்ஸ் வில்லா இருக்கலாம் விட்டுறீங்க பாஸ்டர். பையனும் அவருமே வேலை பார்த்துட்டு முழுக்க அவன் பைபிள் கிளாஸஸ் எடுக்கிறான். நல்லா பாடுவான் பாஸ்டர், அழகா பாடுவான். அவனுக்கு 7 வருஷம் அவன் பேசாம இருந்து ஊமையா இருந்ததுக்கு ஆண்டவர் அவனை வாயை திறந்து பாடும் பொழுது எல்லாருமே சிங்கப்பூர்ல கூட போய் பாடிட்டு வந்தான். எத்தனையோ தடவை இப்ப கூட எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க, உங்க பையனை அனுப்ப முடியுமான்னு. எனக்கு வெளியூர் காசு வேண்டாம், இருந்தா இங்கேயே நீங்க வந்து அவனுடைய வார்த்தை ஜபம் எல்லாம் கேட்கணும், நீங்க எங்க சபைக்கு வாங்க, கர்த்தர் அவனை பயன்படுத்துறத பாருங்க. அவனை அனுப்புறதுல எங்குமே அனுப்புறதுல பாஸ்டர். நீங்க நிறைய பேர் ஃபுல் டைம் ஊழியத்துல அப்படி இருக்காங்க, சில பேர் பார்ட் டைம் ஊழியத்துல இருக்காங்க. இதுல உள்ள சேலஞ்ச் என்ன பாக்குறீங்க? ஏன்னா நீங்க ஃபுல் டைம்ல இருந்தா நிறைய பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் உங்களுக்கு இருக்கா? நீங்க வந்திருக்குதுங்க. ஆனா ஆண்டவருடைய அழைப்பு முழு நேரத்துக்கு இன்னும் எனக்கு வரலங்க. ஓகே ஓகே, ஆண்டவர் வந்து இதை பண்ணிட்டே சொல்லிட்டாரு. முழு நேரத்துக்கு இன்னும் அழைப்பு வரல. ஆண்டவருடைய இது இல்லாம ஆரோனை அழைக்கப்படாவிட்டால் இதாக முடியாது வசனம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ஆண்டு முழு நேரத்தை ஊழியத்துக்கு அழைக்கும் போது ஐம் ரெடி டு கோ எனி டைம். ஓகே ஓகே. பட் அவங்க மனைவி வந்து ஃபுல்லாவே இருந்திருக்காங்க. ஆமா, குடும்பத்தையும் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பைபிள் படிப்பாங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க.
அதனால பையனும் நல்ல இதுல இருக்கான். சார் அவர் முழுக்க முழுக்க வேலையில இருந்தனால தான் நான் பணம் இல்லாம ஊழியம் செஞ்சேன். ஓகே ஓகே, ஈஸியா இருந்தது உங்களுக்கு. எனக்கு அவர் கொடுக்குற பணம் அதிகமா இருந்தது, அதனால ஊழியத்துக்கு நான் நல்லா தாராளமா செலவு பண்ணுவேன். ஆனா அவரும் என்னை ஏன் ஊழியத்துக்கு செலவு பண்றேன்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா என்ன உயிரோட எழுப்பினவர் அவர் தாங்கன்னு சொல்லுவான் அடிக்கடி. அவருக்கும் பல பிரச்சனைங்க வந்து அவருக்கு பிசாசில் ஏவுதலாகி பயங்கர கஷ்டப்பட்டார் பாஸ்டர். அவருக்கு வந்து அந்த ரோட்லயே யாரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கால் உடைஞ்சு வீட்டுல இருந்தப்போ நான் பெரிய ஒரு டாக் வளர்த்துட்டு இருந்தேன், அல்சேஷியன் டாக் வளர்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல அவருக்கு சூனியம் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி அது என்னவோ அமாவாசைன்னு சொன்னாங்க, பார்த்தா ஒரே இருட்டா இருந்தது, எனக்கு அமாவாசை பரவாயில்ல தெரியாது. அந்த நேரத்துல ஒரு பயங்கர ஒரு பூனை மாதிரி இவ்வளவு பெரிய பூனை பாஸ்டர் இந்த ஜன்னலுக்கும் அந்த ஜன்னலுக்கும் தாவி கதுவை தற்கிறதுக்கு இது பண்ணப்போ ஆண்டவர் சொன்னாரு, தற்காத மகளே அப்படின்னு சொல்லிட்டு. நான் தற்கவே இல்லை பாஸ்டர், முட்டி போட்டு ஜெபத்துல தான் இருந்தேன். அந்த பூனை நான் வளர்த்த நாயுடைய ரத்தத்தை முழுசு குடிச்சிடுச்சு. ஐயோ, அப்படியா? குடிச்சு பூனை அங்கேயே செத்து இருந்துச்சு. அடுத்த நாள் நாய் உள்ளேயே வரல பாஸ்டர், அவ்வளவுதான். போன நாய் இது வரைக்கும் நாங்க பார்க்கவே இல்லை. அப்புறமா தான் நான் சொன்னேன், உங்களுக்கு செய்வேன் அந்த நாய் எடுத்துக்கிச்சுங்கன்னுட்டு. அந்த ஜெபம் எனக்காக கர்த்தர் வழக்காடி அவருக்கு ஜீவனை கொடுத்தார் பாஸ்டர். இன்னைக்கு இவர் 76 வயசு, எனக்கு 74 வயசு வரைக்கும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஊழியத்துக்கு பலன் கொடுத்து இந்த ஒரு சாட்சியோ நீங்க கேட்க அமைச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஒரு நோக்கம் ஆண்டவர் வச்சிருக்காரு. இல்லைன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் முதல்ல நான் சொன்னேன், நான் வர்றது இல்லைங்க, நீங்களே போய் கொடுங்கன்னு தான் சொன்னேன் பாஸ்டர். ஆனா முட்டி போட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, அவ்வளோ தூரத்துல இருந்து அவங்க வந்திருக்கும் பொழுது உன்னுடைய கடமை நீ போவேன்னு சொன்ன உடனே நான் பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து பாஸ்டர். ஸோ வந்து ஆக்சுவலி நீங்கள் இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணதில் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும் வர்றவங்களுக்கு. ஆமாம், எத்தனையோ உங்களால் மறக்க முடியாத அற்புதங்கள் என்ன இருக்கு? உங்களால் மறக்க முடியாத அற்புதம்னாக்கா, ஒரு ஹிந்து தனலட்சுமின்ற ஒரு லேடி, அவங்க பையன் ஒருத்தர் 43 நாளா அவன் இவ்வளோ சாப்பிடுவானா இது வராது அவனுக்கு, மோஷனே கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடு எங்கே போகுதுன்னு தெரியாது அவனுக்கு. அப்புறம் யூரின் மட்டும் போவோம். ஹாஸ்பிட்டல் பெங்களூருக்கு அத்தனை ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு இது பண்ணிருக்காங்க, எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க, ஸ்கேன் எடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, ஒன்றுமே கிடையாது அவனுக்கு. பிறகு சபைக்கு கூட்டு வந்தாங்க. சபைக்கு கூட்டு வந்து ஜெபம் பண்ணி பார்க்கும்போது இதனுடைய பொசிஷன் இருக்குன்ட்டு பார்த்துட்டு பிறகு பாஸ்டர்களை ஜெபம் பண்ணி இது பண்ணும்போது யார் என்னன்னு கேட்கும்போது, இல்லை சங்கரன்ட்டு ஃபயர்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்து யார் நீன்னு சொன்னோம், என் பேர் சங்கர், இத்தனை வருஷத்தில் இந்த கார் நம்பர்லாம் சொல்கிறேன், இத்தனை அம்பாசிடர் கார் நம்பர் இவ்வளோ போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்டில் நான் செத்துட்டேன், எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அதனால் வந்து இந்த பையன் நான் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு இது பண்ணிவிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணி ரொம்ப பயங்கரமான இது ஜெபம் பண்ணி கருத்தில் அந்த பிசாது ஒரு பெரிய சாட்சிங்க அது. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இந்த காணிக்கை வந்து வாங்காமே ரொம்ப காணிக்கை அனௌன்ஸ் பண்ண பலவந்தம் பண்ணுறதில்ல. மக்களுக்கு நீங்கள் அது சொன்னால் தானே அவங்க ஊழிய காணிக்கைலாம் கொடுத்தா தானே அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி அது அப்படி நினைக்கலையா? ஆண்டவங்க என்ன மனசில் பேசுகிறாரோ அதை வந்து போடலாம். காணிக்கை பற்றி பேச மாட்டோம். ஓகே, ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற இது அது. சரி, அதனால ஆண்டவர் என்ன உங்க மனசுல பேச அதை மட்டும் நீங்க போடலாம். ஓகே, சூப்பர். அதே மாதிரி பரிசுத்தத்தை பத்தி நிறைய பேசுவீங்க. ஆமா, பரிசுத்தத்தை பத்தி பேசுவோம். ஓகே, உங்க ஃபோக்கஸ் என்ன? ஊழியத்துல எதை மக்களை எப்படி கொண்டு போகணும்? மக்கள் மெயின் வந்து ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணும், எப்படி பரிசுத்தமா வாழணும், பாவத்துக்கு மறுபடியும் விட்டு வந்த பாவத்துக்குள்ள மறுபடியும் அவங்க போகக்கூடாது. இப்படி பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அதுதான் நிறைய ஊழியத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்ய முடியும்? இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஒரு சொல்யூஷனாக என்ன சொல்லுங்கள்? என்னுடைய ஊழிய பிரகாரம் நான் சொல்கிறது என்னென்னா, 2 பேருக்குமே சார்பாக பேசுறது நல்லது பாஸ்டர். அப்படியெல்லாம் இல்லைம்மா, உன் கணவன் அப்படி இல்லைம்மா, தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கணும்மா, எங்க போவோம், நீ அப்படி போறதுனால தேவ நாம தூஷிக்கப்பட்டுடும் சொல்லிட்டு அப்படியும் மீறி அவங்க போறேன்னு சொன்னா தேவ சித்தம் இல்லாம ஆண்டவர் அதை செஞ்சிருக்க மாட்டாருன்னு சொல்லி விட்டுருவேன். கண்ணால் அவங்க மனநொந்து அவங்க வேதனைப்பட்டு அவங்க பிரியறாங்கன்னு சொன்னா பிறகு எங்கனால பண்ண முடியாது பாஸ்டர். ஏன்னா அவங்களை இணைக்க வைக்கிறது அவர் தான். அந்த மாதிரி அவங்க பிரச்சனை அதிகமாயிடுச்சுன்னா முட்டியை தவிர வேற எதுவுமே நான் பண்றதில்ல பாஸ்டர். எனக்கு தெரிஞ்சதே ஜெபந்தான், இது வரைக்கும் ஜெபந்தான், சேர்க்கறதும் ஜெபந்தான். எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணுவீங்க?
பாஸ்டர் நம்ம நேரம் ஜெபம் பண்ணுவோம், சாப்பாடு செய்யற நேரம் விட்டுட்டு மற்ற நேரம்லாம் ஜெபத்துல தான் பாஸ்டர். ஜெபத்தா இல்ல? ஓகே ஓகே. ஜெபத்தா உங்களுடைய இது. பைபிள் படிக்கிறதுலாம் எவ்வளவு நேரம் அப்படி கணக்கு இருக்கா? அதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கா? டைம் கிடைச்சாலே ஜெபந்தான். ஏன்னா மெசேஜ் கொடுக்கணும் இல்லைங்களா பாஸ்டர்? சரி சரி. வர்றவங்களுக்கு வார்த்தைகள் வந்து ஒளியா இருக்கணும். நான் ஒளியா இருந்தா தானே பாஸ்டர் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கறது, கர்த்தர்கிட்ட கேட்கறதுக்கு. அதனால அந்த சாரவம்சம் ஆண்டவர் என்னோட பேசுற வரைக்கும், அதுல உள்ள ஒரு தித்திப்பை நான் ருசிக்கிற வரைக்கும் நான் மெசேஜ் கொடுக்க மாட்டேன் பாஸ்டர். நான் வார்த்தை கொடுக்கும் பொழுது ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன். ஒரு 15 நிமிஷம் கொடுத்தாலும் வர்றவங்க நாங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு மகிமை செலுத்துமான வார்த்தை கொடுக்கணும் தான் தினந்தோறும் முட்டி போட்டு ஜெபம் பண்றோம் பாஸ்டர். அது மாதிரி பெண்கள் நிறைய பேர் ஊழியத்துக்கு இப்போ வர்றாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? பெண்கள் ஊழியத்துல நல்லா அவங்களும் என்ன மாதிரியே வைராக்கியமா மாறிட்டாங்க பாஸ்டர். இப்ப எல்லாரும் அவங்களும் அப்படியே செய்யறாங்க. ஓகே ஓகே. மேல இருக்கிற ஒரு பிள்ளை அவளோ என் மகன் அவ்வளவு நல்ல வைராக்கியமா ஊழியம் செய்யறா. கர்த்தர் கொடுத்த பிள்ளைவோ வைராக்கியமா செய்யறா. அதே மாதிரி தான் எல்லாரும் இருக்காங்க பாஸ்டர் சர்ச்சில். நம்மளை பார்த்து நம்ம சாட்சியா வாழ்ந்தோம்னா கர்த்தர் நம்ம சபையை அதே மாதிரி சாட்சியா மாத்திடுறார் பாஸ்டர். பிள்ளைங்களும் அப்படியே இருக்காங்க, என் பையனும் அப்படித்தான் இருக்கான், மருமகளும் அப்படித்தான் இருக்கான், நான் கொடுத்த பிள்ளைங்க பெற்றெடுத்த 2 பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்காங்க. முழுக்க முழுக்க குழந்தைங்க எல்லாம் கர்த்தருக்காக கொடுத்துருக்கோம் பாஸ்டர். உயிரோட இருக்க வரைக்கும் உண்மையா ஊழியம் செய்யணும். பார்க்குற நேயர்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் பார்ப்பாங்க ஊழியக்காரங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கர்த்தரை விசுவாசத்தோடு பிடிச்சு கொண்டு கண்மலையான அவரையே நம்பி இருந்தா கண்மலையான கர்த்தருடைய மகிமையை நிச்சயமாக காண முடியும். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் ஒருவரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன் என்று அவர்கள் விசுவாசித்து சொன்னாங்கன்னா கர்த்தர், ஏன்னா இது கிருபையின் காலத்துல நமக்கு வாசல் திறந்திருக்கிறாரு. இந்த திறந்த காலத்துல ஒரு சபையில வந்து உட்காரணும்னா அதோட பிரசன்ஸ் தான், அவருடைய சமூகம் தான் நமக்கு அழைக்கப்பட்டிருக்குது. மனுஷனால சபைக்கு கொண்டு வர முடியவே முடியாது பாஸ்டர். இந்த கிருபை காலத்துல சபைக்கு அவர்களை மனுஷர்களை கொண்டு வந்திருக்கிறது தேவனுடைய கிருபை. தேவன் எங்களை கிருபையாய் அழைத்து எல்லாரையும் நம்மளை கொண்டு வந்திருக்காரு. நீ எந்த மதம் எந்த ஜாதியெல்லாம் ஆண்டவர் கேட்கறது இல்லை, எல்லாருக்காகவும் வந்தாரு. அவரை நம்புற பிள்ளைங்க நிச்சயம் வெட்கப்பட மாட்டாங்க. அவங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு எங்க குடும்பம் சாட்சியா இருக்கும், எங்க சபை சாட்சியா இருக்கும். பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களுடைய சாட்சி உங்க லைஃப்ல இருந்து என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் என்ன பெரிய ஒரு அற்புதம் மூலமாக ஒரு இந்துவாக இருந்தவன் கர்த்தருடைய என்னை ஏற்றுக்கின பிறகு பெரிய அற்புதம் செய்து என்னை இவ்வளோ நேருக்கு உயர்த்திருக்க ஆண்டவர். கல்லோ மண்ணோ கடவுள் கிடையாது. நான் 18-19 வயசு வரைக்கும் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிட்ட பிறகு கர்த்தர் என்னை பெரிய ஒரு அற்புதம் செய்து இன்றைக்கி அநேகருக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்காரு. உண்மையாக கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கினீங்கன்னா கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்து போல் உங்களையும் ஆசீர்வதிக்குவார். கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டிவி பைபிள் ரிவ்யூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.